கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டோ சார். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில தமிழ்நாடு கரூர் ஸ்டாம்பீடு அது காரணமான தவேக தலைவராகவே விஜய் அவர்கள் இந்த தினம் அவங்க சந்திச்சிருக்காரு. வழக்கமா எந்த ஒரு துக்க நிகழ்ச்சினா வீட்டுக்கு போய் சந்திக்கிறதா வழக்கம். அதான் அரசியல். விஜய் அவர்கள் ஒரு பொதுவான இடத்துக்கு அழைச்சிட்டு அவங்க சந்திச்சிருக்காரு. கூட பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சொன்னாலும் இது ஒரு தவறான அணுகுமுறை சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் அரசியல் கட்சி தலைவராக சொல்லிட்டு வராங்க. கூடுதலா அதுல என்ன அவர் சொல்றாருன்னா, என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாத நடந்துச்சு, நான் உங்க துக்கத்துல பங்கேற்கிறேன், உங்களை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, புரியுதா உங்களுக்கு? இதை நம்ம திரும்ப 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 இவங்களை நம்ம தற்கூரிகளை நீங்க திருத்த முடியாது. தற்கூரிகள், தற்கூரி தலைவனை, தற்கூரி முட்டாள்களை நீங்க என்ன சூடு போடாலும் திருந்த மாட்டாங்க. அவங்க ஒரு ஆடியன்ஸ் கூட்டம், ஒரு திரை கவர்ச்சி உள்ள ஒரு கூட்டம். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நீங்க எந்த கல்வியும் புகுத்த முடியாது, சீர்திருத்த முடியாது, அவங்களை மாற்ற முடியாது. இதுதான் உண்மை. இப்ப நீங்களே அழகா சொன்னீங்க அறிமுகப்படுத்துறப்ப. அந்த கரூர் அந்த துயர சம்பவத்துக்கு காரணமான தாவேகா தலைவர் விஜய் நீங்க அறிமுகப்படுத்துனீங்க. கரெக்டான ஒரு பாயிண்ட் இது. காரணமானவரே அவர் தான். தவறு செஞ்ச நெஞ்சம் தான் குரு இருக்கும், குற்றம் செஞ்ச நெஞ்சு தான் குரு இருக்கும். தவறு, குற்றம், கொலை, நீங்க ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் அதுல சேர்த்துக்கோங்க. அப்ப குற்றம் செஞ்ச நெஞ்சு குறுகுறுத்து இன்னைக்கு வெடிச்சிருக்கு, தான் நடந்திருக்கு இன்னைக்கு அந்த மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியில. நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க இப்படி அழுகுறீங்கல்ல, கல்வியை நான் ஏத்துக்கிறேன், திருமணத்தை ஏத்துக்கிறேன், வேலை வாய்ப்பை நான் ஏத்துக்கிறேன், உங்க வாழ்க்கையில வாழ்நாள் முறை நான் சாகுற வரைக்கும் உங்க கூட இருப்பேன், உங்க குடும்பத்தோட இருப்பேன், உங்க குடும்பத்தை நான் ஒரு ஆளு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்த தகவல் சென்னையில இருந்து, தாவேகா சர்க்கிள் இருந்து எனக்கு வந்த தகவல். நான் உங்களை விட மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் கரூர் உங்களை சந்திச்சிருக்கணும், ஆனா திரும்பி இன்னொரு நாள் நான் கரூர் வர்றேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, சென்னை வரவழைச்சு உங்களை சந்திப்பதற்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, என்ன வருத்தமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆறுதல் என்ன சொல்றது? 2 வாட்டியா பண்ணி போவீங்க, சென்னையிலையும் செஞ்சு ஆறுதல் சொல்வீங்க, கரூர்லயும். உலகத்திலே தொடர், இந்தியாலே தொடர், இந்த அரசியல் வரலாற்றிலே, உலகம், இந்தியா, தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக அப்படின்னு வாங்கல படத்தை போடுறப்ப, இந்திய தொலைக்காட்சி வரலாற்று. அது மாதிரி இந்திய ஆறுதல் வழங்கும் விழா நடத்தின ஒரே கட்சி உலகத்துல இந்தியால தமிழ்நாட்டிலே தாவேகா மட்டும்தான். இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக ஆறுதல் அந்த மாதிரிதான். நீங்க நல்லா பாருங்க தொடர். திமுக, அதிமுக நலத்திட்ட உதவி வழங்கும் விழா, விருது வழங்கும் விழா, முப்பெரும் விழா, இப்படிதான் நடத்துவாங்க. இவர் தான் ஆறுதல் வழங்கும் விழான்றத இந்திய, உலக, தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையா விஜய் பண்ணிருக்காரு. எனக்கு என்னன்னா, நீங்க அவ்வளவு ஒரு பர்ஸ்ட் ஆறீங்கல்ல, வெடிச்சு செதறீங்கல்ல அவங்கள பாக்குறப்ப. ஏன்னா குற்றம் செஞ்ச நெஞ்சு இல்ல, குரு இருக்கதானே செய்யும். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க குற்றத்தை ஒத்துக்கோங்கன்றேன். நான் ஒரு முறை மன்னிப்பு கேளுங்க. தாவேகா கட்சியும் அதன் தலைவரான நானும் என்னுடைய கட்சி நிர்வாகிகளும் தான் இந்த கரூர் சம்பவத்திற்கு காரணம். உங்களை யாரும் தூக்கில போட போறதில்ல, உங்களை யாரும் ஆயுள் தண்டனை கொடுக்க போறதில்ல, உங்கள்ட்ட யாரும் இழப்பீடு கேட்க போறதில்ல. தவறை உணர்வதும் தான் மனிதன். என்னைய பொறுத்தவரை தவறு செய்வது மனித இயல்பு. ஆனா இதெல்லாம் பிளான்டு தவறை நம்ம ஒத்துக்க முடியாது. இந்த தவறை நம்ம ஒத்துக்க முடியாது. இருந்தாலும் நீங்க செஞ்ச தவறு ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, பகிரங்கமா ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க? அந்த அளவுக்கு உங்க பிரஸ்டீஜ் ஈகோவா, பணத்துமுறா, திரை கவர்ச்சி திமுறா நான் கேட்கிறேன் விஜய்க்கு. இல்ல அதெல்லாம் இருக்குமா அவர்கிட்ட? இருக்குல்ல அவருக்கு. தோழர், அவர் சாதாரண மனுஷன் சொல்லாதீங்க தோழர், ஓப்பனா சொல்றேன் தோழர். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா பல கோடி மதிப்புல கார் இருக்கு. கார் எடுத்துட்டு அவர் கரூர் போயிருந்தா கூட 3 நேரத்துல போயிருக்கலாம். 8 மணிக்கு 8:30 மணிக்கு நிகழ்ச்சியில இருக்கணும் நாமக்கல்ல, கரூர்ல அந்த பக்கம். ஆனா இவர் எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து 8:30 மணிக்கு கிளம்புறாரு. இவர் எப்படி போறாரு? பிளைட், ஜெட்ல, பிரைவேட் ஜெட் வச்சிருக்காரு. ஜெட்ல போவாராம், திருச்சியில இறங்குவாராம், அங்க இருந்து கார் மாறுவாராம், அங்க இருந்து அப்புறம் கேரவான் மாறுவாராம், அப்புறம் தான் நிகழ்ச்சிக்கு போவாராம். இதெல்லாம் ஆடம்பரம், பண திமிரில பண்ற வேலை தானே அது? சொல்லுங்க நீங்க. இப்ப நீங்க பர்மிஷன் கேட்டீங்கல்ல கரூர் போறதுக்கு, கிரீன் காரிடோர், சிவப்பு ஒரு இது எச்சரிக்கை, அந்த பகுதியில் 1 கிலோமீட்டர் ஆள் இருக்க கூடாது, செப்பரேட் கேட் என்ட்ரி இந்த ஏர்போர்ட் எல்லாம் கேட்டீங்கல்ல. மனுஷன் பண்ணுவானா அதெல்லாம்? சொல்லுங்க சொல்றீங்க. இதெல்லாம் பண திமிரின் வெளிப்பாடு தானே, அது ஆடம்பரத்தோட வெளிப்பாடு தானே. ஒரு படத்துக்கு 225 கோடி வாங்குறீங்க நீங்க. தமிழ் சமூக மக்கள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இதனால் வரைக்கும்? இவங்களை நம்பி வர ரசிகை குடிசையில இருக்கான், நீ மாட மாளிகையில இருக்க, பங்களால இருக்க. தமிழ் சமூகத்துக்கு உன் இளைஞர்கள் நீ பண்படுத்திருக்கியா? ஒரு ரசிகர் நீ பண்படுத்திருக்கியா? கட்சிக்காரனை பண்படுத்திருக்கியா? நான் போன காலம் நிறைய பேசிட்டேன், அதை நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டாம். புதுசா விஷயங்கள் நம்ம பேசுவோம். தாவேகா விஜயை பத்தி இவர் பண்றது ஏதாவது சரியா இருக்கா தோழர்? இழப்பீடு நான் அக்கௌண்ட்ல போட்டாச்சுன்னு போடுறீங்க. என்ன பழக்கம் அது? வெளியே உங்க தலைமுறைவா இருந்தவங்க கட்சி நிர்வாகிகள் வெளியே வந்தோன்னா கொண்டாடுறீங்க, கூத்தடிக்கிறீங்க, ஸ்வீட் பரிமாறுறீங்க, பொன்னாட போத்துறீங்க. இதெல்லாம் என்ன நடவடிக்கை நான் கேட்கிறேன். கொண்டாடுற விஷயமாங்க அது முதல்ல. அதுல விஜய் கண்டிப்பா ஒரு நாள் இதற்கான விளைவை சந்திப்பார். கண்டிப்பா நம்ம எப்படி சொல்றோம்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுறாங்கன்ற அந்த பொன்மொழியை நம்ம நம்புறோம். அரசியலை வச்சு பிழைப்பு நடத்துபவர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள்,
RSS பாஜகவோட கைக்கூலியாக, அமித்ஷா மோடியோட கைக்கூலியாக, துக்ளக் குருமூர்த்தி மயிலாப்பூர் ஐயரோட கைக்கூலியா இருப்பவர்கள் கண்டிப்பா அது விளைவை சந்திப்பாங்க, படுதோல்வி அடைவாங்க, மண்ணை கவுவாங்க. இதான் நடக்க போகுது. இன்னைக்கு நடந்த மாமல்லபுரம் நிகழ்வுலாம் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இன்னும் வெளியிடல. ஏன் வெளியிட மாட்டீங்க? இது ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. நம்ம இன்டர்வியூ எடுக்கிறப்ப இந்த 6 மணி ஆயிடுச்சு. ஏன் இந்த போட்டோ வெளியிட மாட்டீங்க? தினம் உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் உடனுக்குடன் போஸ்ட் போடுறீங்கல்ல உங்க சோசியல் மீடியா, வெர்ச்சுவல் வாரியர் வச்சிருக்கீங்க ஒரு கூட்டத்தை. ஏன் போட மாட்டீங்க இந்த போட்டோவை? ஏன் போட மாட்டீங்க? ஏன் போடல? ஆமா, இங்க ஏதாவது நடந்திருக்கும். கண்ணீட்டு கதறி அழுது உருண்டுருப்பாப்புல, சொல்ல முடியாது. நடந்திருக்கலாம், காலைல கூட விழுந்திருப்பாரு, சொல்ல முடியாது. எதுவும் நடந்திருக்கலாம். இப்ப 41 குடும்பத்துல ஒவ்வொருத்தையும் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு நமக்கு என்ன தெரியும்? இவ்வளவு பிரச்சனை கூட ஆயிருக்கலாம், கோவப்பட்டு கூட கேட்டிருக்கலாம் ஆதங்கத்துல, இப்படி கொண்டுட்டீங்களே எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லி கூட பெரிய. ஏன்னா எதுக்கு அந்த சீக்கிரசி மெயின்டைன் பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். மீடியாக்கள் உள்ள போகாம இருக்காங்களே, வழக்கமா யாருமே விட மாட்டாங்க தொடர்றவங்க. இது வந்து அவங்க கட்சியோட பிரைவேட் நிகழ்ச்சி மாதிரி நடத்திருக்காங்க. யாருமே உள்ள விடல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சோசியல் மீடியா சில அக்கௌண்ட்ஸ் யூடியூப்ல சில இதுல வந்து அவர் போறதை மட்டும் போட்டிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த மண்டபத்துக்குள்ள என்ட்ரு ஆகி போறதை மட்டும் போட்டிருந்தாங்க. நான் பார்த்த வீடியோ காலில இருந்து நான் பார்த்து செக் பண்ண வரைக்கும். மத்தபடி எந்த பிரைவேட் வீடியோஸ் பேசின வீடியோ எதுவுமே போடல. அப்படி என்ன நீங்க மறைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்படி என்ன உங்களுக்கு பயமான்னு நான் கேட்கிறேன். தாவேகா கட்சி நிர்வாகிகளுக்கு, விஜய்க்கு, தாவேகா அனில் குஞ்சல் நான் கேட்கிறேன். அல்ல விஜய் வந்து தயவு செய்து நாடகம் ஆடாதீங்க, கபட நாடகம் ஆடாதீங்க, வேஷம் போடாதீங்க. நீங்க இயல்பா இருங்க, இயல்பான ஒரு அரசியல் தலைவரா இருங்க, மக்கள் நலன் சார்ந்து இயங்குங்க. அதையே நீங்க பண்ண மாட்டீங்க விஜய். நான் சொல்றது, நீங்க நாடகம் போடுறீங்க, வேஷதாரியா இருக்கீங்க, கபடதாரியா இருக்கீங்க. நீங்க வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு மெய்யா நீங்க இல்ல, பொய்யா இருக்கீங்க. நீங்க உண்மைக்கு நேரெதிரா நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி பதட்டத்தை சந்திச்சுதான் ஆகணும். கேவலங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை, வீழ்ச்சிகள் நீங்க சந்திச்சுதான் ஆகணும். இதுதான் விஜய்ட்டு பிரச்சனையே. அதுதான் சாடிஸ்ட் மனநில, பண திமிரு. நான் தான் பெரிய ஹீரோ, நீ எம்ஜிஆர் அண்ணா நீ ஒன்னா. எம்ஜிஆர் அண்ணா மதுரையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், முக்கியமான சம்பவம். நீங்க இந்த கேட்கிற இந்த சந்திப்புக்கும் இந்த எம்ஜிஆரோடதுக்கும் ஒரு நிகழ்வு இருக்கு. 1980கள் அந்த டைம்ல, எந்த வருஷம் சரியா தெரியல எனக்கு. எம்ஜிஆர் மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாடிப்பட்டி பகுதியில நினைக்கிறேன், இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிட்டு மக்கள் வந்து ஒரு பஸ் பிடிச்சி போறாங்க, மினி பஸ்ல. அந்த காலத்துல ஒரு மினி பஸ்ல 80களில் போறாங்க. போகும்போது விபத்தாயிருது. அந்த வண்டி விபத்தாயி 50 பேர் ஜிஎஸ்ல அட்மிட் ஆயிருக்காங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் நடந்த சம்பவம். அப்போ வந்து உடனே எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, கார், அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, ஆனா நிகழ்ச்சியில பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அதிமுக தொண்டர்கள். அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரொம்ப பயங்கரமான சேதம், பல பேருக்கு உடல்ல வந்து பல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. மதுரை ஜிஎஸ்ல அட்மிட் ஆயிருக்காங்க. உடனே எம்ஜிஆர் அந்த மாநாடு முடிஞ்ச உடனே அந்த செய்தி அவர் காதுக்கு போயிருச்சு. உடனே கார் எடுத்து நட்சத்திர விடுதிக்கு விடாத அந்த மருத்துவமனைக்கு விடு கார அப்படின்னு சொல்லி நேரா ஜிஹெச்சுக்கு போய், மதுரை ஜிஹெச், நம்ம கோரிப்பாளத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் பார்த்து சந்தித்து பேசிட்டு, அங்க ஒரு வயசான அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து கெஞ்சுறாங்க, ஐயா என் குடும்பம் என்ன ஆகும், என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்கம்மா, அவங்க நான் பாத்துக்கிறேன், தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுங்க, இவங்க அனைவரோட உயிரும் காக்கப்பட வேண்டும்னு டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் எம்ஜிஆர் அங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் தான் ஒரு ஹோட்டல்ல போய் அன்று இரவும் எம்ஜிஆர் விசாரிச்சுட்டே இருந்திருக்காரு, தூங்காம கொள்ளாம. எம்ஜிஆர் இந்த விஷயத்த பாராட்டணும்ல. இதுதான் பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் நம்ம சொல்றோம். அவரை என்னதான் இருந்தாலும் அவர் எப்படி ஒரு அரசியல் மாமி, எம்ஜிஆரோட பெரிய இதா நீயே, பெரிய சூப்பர் ஸ்டாரா நீயே, எம்ஜிஆரோட பெரிய புகழ் சொந்தக்காரனா நீயே. தமிழ்நாடு முதலமைச்சர் தோழர், மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் இந்திய சினிமால எம்ஜிஆர். அவரே இந்த அளவு பண்போடு நடந்திருக்காரு. அப்படி விஜய் சம்பவத்துக்கு பொருத்தி பாருங்க. கரூர் நடந்தப்ப நீ என்ன பண்ண, எப்படி பிரஸ் அட்டன் பண்ணாம நீ ஓடுன, வீட்டுல போய் இப்படி ஒளிஞ்சுக்கிட்ட. இப்ப நீ வெளியே கூப்பிட்டு மாமல்லபுரத்தை சந்திக்கிற, எம்ஜிஆர் அப்படிதான் சந்திச்சிருப்பாரா? சொல்லுங்க தோழர். தமிழ்நாட்டு இந்திய அரசியல் வரலாறுல இது கிடையாது இல்ல தோழர். அதுதான் தோழர் நான் சொல்றேன். நீங்க யார், நீங்க அவ்வளவு பெரிய ஆளா நான் கேட்கிறேன் தோழர். ஒண்ணுல தோழர், மலேசியால ஏசியன் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் வந்திருக்காரு. ட்ரம்பே சாதாரண ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காரு மலேசியால. சாதாரணமா தான் நான் நிகழ்ச்சிக்கு போறாரு. அவருக்கு எதிராக போர் நடக்குது. அவருக்கு எதிராக நீங்க தான் காசால போர் நடந்ததுக்கு நீங்க தான் காரணம், இஸ்ரேல் நீங்க தான் ஆதரிச்சிங்கன்னு சொல்லி மலேசியால பெருக்கூட்டமான மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்க கோலாலம்பூர் தலைநகரத்துல, மத்திய பகுதியில. நேத்து ட்ரம்ப் என்ன பண்றான்னு கேளுங்க. நடந்த சம்பவம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாருங்க என்ன செஞ்சான்னு கேளுங்க. போராடுறவங்க போராடட்டும், ஏன் கார் அந்த வழியிலே போகட்டும் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் அப்படி சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படிப்பட்ட இந்த 2025 நேற்று நடந்த சம்பவம் மலேசியா கோலாலம்பூர்ல. ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்போட விஜய் பெரியாளா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு எம்ஜிஆர் ட்ரம்பை நீ கனெக்ட் பண்ணி பாருங்க. விஜய் நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கிறா நான் கேட்கிறேன். நீ ஒரு நடிகை, அவ்வளவுதான். தலைவன நின்று ஆகல, இன்னும் நீ முதலமைச்சரால, எம்எல்ஏ ஆல, எம்பி ஆல, கவுன்சிலர் எதுவுமே ஆகல. அதற்குள்ள என்ன உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளாங்க நீங்க? ஒரு நடிகருக்கு நாங்க அந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த அளவுக்கு நாங்க என்ன உங்களை வந்து இது பண்ணணும், தூக்கி வச்சு உங்களை கொண்டாடணும் நான் கேட்கிறேன். விஜய்க்கு அரசியல் தலைமைத்துவம் இல்ல, தத்துவம் கிடையாது.
புரியுதா உங்களுக்கு? ஆளுமை தன்மை கிடையாது, பேச்சு திறமை கிடையாது, எந்தவித நல்ல செயல்திறன்கள் எதுவுமே கிடையாது. ஜீரோ விஜய் என்னைய பொறுத்தவரை. இதை மாத்திக்கோங்க, இல்ல தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க, உங்களை மாத்துவாங்க. இதான் நடக்க போகுது. அதோ RSS, பாஜக, மோடி, அமித்ஷா, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தியோட கைப்பாவையா இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள், இந்த விஜய், இந்த தாவேகா அணில் குஞ்சு தற்கூரிகளை தமிழ்நாடு மக்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைய வைப்பாங்க. அதோட தாவேகாவுக்கு மூடுவிழா, விஜயோடைய அரசியல் எதிர்காலத்துக்கு மூடுவிழா. இதான் நடக்க போகுது. இதான் என்னுடைய கருத்து. நன்றி தோழர்.